Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அல்வாக்கு நமக்கு துருவன கேரட் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால கேரட்டை நல்லா துருவிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துருவன கேரட்டை 1 கப் வர மாதிரி வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கேரட் மெஷர் பண்ண அதே கப்பில் தான் நம்ம பால், தண்ணி, சர்க்கரை இது 3ஐயும் அளவு எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ துருவன கேரட் வந்து 1 கப் எடுத்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கப்பில் போட்டுட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதை வந்து அல்வா செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு கப்பில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம துருவின 1 கப் அளவு கேரட்டை சேர்த்துப்போம். இப்போ மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கேரட்டை நெய்யில் நல்லா வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறமா கேரட் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு காய்ச்சாத பால் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேனை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் கேரட்டை வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பால் தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கேரட்டை நல்லா மசிச்சு விடணும். நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை கரெக்டான இனிப்பு. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ சர்க்கரை நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ நான் கலருக்காக ஃபுட் கலரில் ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம், ஆப்ஷனல் தான் அது. இப்போ கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பேனில் லைட்டாக ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இது 2ஐயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இந்த அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப திக்காக விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப இறுகிரும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.